Hello guys, welcome to my new video. ஹலோ கைஸ், இப்போ நம்ம எங்கே போனேன்னு பார்த்தீங்கன்னா மேட்ச் விளையாட போகிறேன் அதுக்காக. ஸோ லெட்ஸ் சி பார்ப்போம் எப்படி ஒரு vlog மேட்ச் vlog. ஓகே கைஸ், അങ്ങനെ நம்ம வந்துட்டு அக்னி காலேஜ் கிரவுண்டில் வந்துட்டு இப்போ நான் என்ன சொல்ல வந்தேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு யாராவது யூஸ் ஆகிடுச்சுன்னு விஷயம் என்னென்னா, அந்த ரூட்டில் நான் വരുന്ന റൂട്ടിൽ நிறைய ஷாப்ஸு புது டெவலப்டு ஏரியா. அது நான் வந்தது சோழநல்லூர் வழி அக்னி காலேஜ். ஓகே, நீங்கள் லொக்கேஷன் பார்த்தவங்களுக்கு தெரியும். அந்த ரூட்டில் வந்துட்டு நிறைய புது கடைக்கு ஷாப்ஸு புது பிஸ்னஸுக்கு உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. உங்களுக்கு அது கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். நான் வெறுதுக்கு எனக்கு வீடியோ எடுக்க முடியல, ஆனால் நான் டிரைவிங் பண்ணதுனால எனக்கு வீடியோ எடுக்க முடியல. ஸோ அந்த ரூட்டில் இருந்தால் നിങ്ങൾക്ക് நிறைய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸுக்கு நிறைய ஷாப்ஸு ஓகே. ஹலோ காய்ஸ், அனைவருக்கும் என்னோட புது வீடியோவுக்கு வெல்கம். ஓகே, நான் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அக்னி காலேஜ்க்கு உள்ள விளையாட வந்திருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக்கில் ஏன் சொல்ல மாட்டேன், உங்களுக்கு பிடிச்சா மட்டும் லைக் பண்ணி வச்சா போதும், சும்மா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் நீங்கள் பிடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சா மட்டும் நீங்கள் லைக் பண்ணால் போதும். ஸோ லெட்ஸ் சி. ஓகே, ஸோ கைஸ், இப்போ இங்கே நம்ம இந்த கிரவுண்டில் போகும்போது இந்த மாதிரி நிறைய ஒரு போர்டு வச்சுருக்கு, நிறைய போர்டு வச்சுருக்கு. ஸோ உங்களுக்கு அதை காட்டுறேன் அது எப்படி இருந்தது. ஏன்னா நெக்ஸ்ட்டு இந்த எப்போ வரும்னு தெரியல, பார்ப்போம் யார் சாம்பியன். அது இந்த டெஃபினிஷன் அது என்ன வின்னிங் அப்படின்னா கைண்ட் ஆஃப் மென்டாலிட்டி அந்த மாதிரி. ஸோ பிளேஸ்மெண்ட் இந்த மாதிரி இங்கே ஒரு அக்னி காலேஜ். ஓகே, ஸோ கைஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க ஆர்கனைசர். ஸோ கொஞ்சம் நல்லா இருக்குது. எக்ஸ்ட்ரா ப்ரைஸ். ஓகே கைஸ், இப்போ ഞാൻ വണ്ടി அங்கே வச்சுட்டு வந்தது. இப்போ உங்களுக்காக ഞാൻ திரும்பி பின்னாடி வந்துட்டு இது ഞാൻ காட்டுறேன். ஏன்னா எனக்கு தோணுச்சு இது வேறு யாராவது யூஸ் ஆகும், கண்டிப்பாக என்னோட வியூவர்ஸ் யாராக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ மை லைஃப் இஸ் மை மெசேஜ். நான் எல்லாமே காட்டணும்ல, ஏன்னா நல்லது மட்டும் காட்டுறது காட்டுறேன். ஓகே, என்னால் முடிஞ்ச மாதிரிலாம் நான் வீடியோ பண்ணுறேன். உங்களை கண்டிப்பாக சப்போர்ட் எனக்கு வேணும். இன்றைக்கு மேட்ச்சு 2:30 மேட்ச். ஓகே, ஓகே ஸ்பெஷலிஸ்ட் வாட். ஓகே, ஆல்ரவுண்டர் வாட். ஓகே, கிரிக்கெட்டுக்காக வச்சுருக்கேன். நான் நல்லொரு இது ஒன்று கிரவுண்டெல்லாம் காட்டுறேன், ஃபுல்லாக பாருங்கள். ஸோ கிரவுண்டுக்குள்ளே போயிடலாம். கமான் காய்ஸ், இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் டீமில் என்ன நடக்குது அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் உங்களுக்காக கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். ஸோ கிரிக்கெட் பிடிச்சிங்கன்னா என்னோடய வீடியோஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே ஆல்ரெடி ஒரு மேட்ச் நடக்குது ஆல்ரெடி. ஸோ செகண்ட் இட்ஸ் a good ground. ஓகே, நெக்ஸ்ட் வாங்க. பக்கா டைமில் பக்கம் தானே. ஓகே,
എന്തെങ്കിലും നമ്മൾ പൊടിക്കണം. എവിടെയൊക്കെ വെച്ച് നമ്മൾ പയിച്ച് ചത്താലും ജീവിച്ചാലും ഇവിടെ തന്നെ. ஓகே கைஸ், பாம்பின் இம்பார்ட்டன்ஸ் ഞാൻ சொல்லுவானா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதை பற்றி ரொம்ப ஒரு கிளாஸெல்லாம் எடுத்து நம்ம vlog ഞാൻ ലാഗ് பண்ணல. ஸோ பாம்பு இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ தெரியாது, பண்ணாமல் இருந்தப்போ தெரியாது, 2-3 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் தெரியும். ஓகே, தேங்க்யூ. ராஜாவுக்கு படத்துக்கே பண்ணிட்டு இருக்கேன் நான். அப்படியா? பண்ணிட்டு இருக்கேன். நீ பண்றியா? ஆமா. சந்தோஷ் நிறைய. உங்க சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? நான் என்ன சொல்ல விரும்புறீங்க பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கிரவுண்டு கிடைச்சா நீங்கள் கண்டிப்பாக ரன் பண்ணது ஓடுறதுக்கு நீங்கள் இது பண்ணாதீங்க. கண்டிப்பாக ஓடுங்க, எவ்வளோ ஓட முடியுமோ ஓடுங்க, ஜாலியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. ஏன்னா வாழ்க்கையில் எவ்வளோ தூரம் நமக்கு ஓட முடியும் எவ்வளோ தூரம் ஓட முடியும் நமக்கு தெரியாது. ஸோ கிரவுண்டு கிடச்சின்னா ஓடுங்க. மேபி 30 இயர்ஸ் ஓட முடியும், 20 இயர்ஸ் ஓட முடியும், அதுக்கப்புறம் முட்டு வலிக்கும், கால் வலிக்கும். ஸோ மேக்ஸிமம் ரன் பண்ணுங்க ஃபார் யுவர் ஹெல்த். ஓகே, தேங்க்யூ. இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஓகே, இதெல்லாம் கோர் சப்போர்ட்டான எல்லாமே. ஸோ அது இல்லாமல் நம்ம கோரெல்லாம் எப்போவுமே ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும். அதுக்கு என்னென்னா கோர் ஆக்டிவேஷன் சொல்லணும். நம்ம ஃபஸ்ட் ஆக்டிவேட் பண்ணிட்டு நம்ம எல்லாம் பண்ணணும். ஓகே, இன்றைக்கு மேட்ச் நமக்கு எப்படி நமக்கு பார்ப்போம். நல்ல க்ரூஷியல் மேட்சான கண்டிப்பாக. ஓகே, பிளான் என்ன கேளுங்க? பிளான் என்ன? இன்றைக்கி நம்ம பிளான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கட் பண்ணுவோம் அளவும். ஓகே, இன்றைக்கி என்ன பிளான் பண்ணுங்க பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் மேட்ச்சில் நம்ம ஒரு பையன் வந்துட்டு நல்லா ஆடினாங்க. இன்றைக்கி வந்துட்டு மேக்ஸிமம் 30 பார்ட்னர்ஷிப் கட் பண்ணிவிட்டு 30-20 அந்த ரேஞ்சுக்குள்ளே முக்கியமான பேட்ஸ்மேனில் எடுத்துகிட்டு நல்ல ஒரு வின்னிங். ஏன்னா பிக் ஸ்கோர் அடிக்கக்கூடாது ஒரு பிளேயரும். அதான் பிளான் பண்ணுறேன், பார்ப்போம் எப்படின்னு. ஸோ நம்ம மேட்ச் அவுட் போயிடலாம். லாஸ்ட் மேட்ச் பத்திட்டு சஞ்சு சாம்சன் எப்படி ஆடுனீங்க? சஞ்சு சாம்சன் சூப்பரா ஆடினா. சஞ்சு சாம்சன் ஸ்டார்ட் பண்ணதுனால தான் ஸ்கோர் போர்டு மூவ் ஆனதுக்கு ரீசன். ஏன்னா அபிஷேக் வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அபிஷேக் கண்டினியூஸ்லி அண்டர் த ப்ரெஷர் இருக்கிறதுனால சஞ்சு சாம்சன் ஸ்ட்ரைக் எடுத்து ஃபர்ஸ்ட் ஓவர்லேருந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சான். ஸோ அதனால தான் ஸ்கோர் போர்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆச்சு. அதுக்கப்புறம் அபிஷேக் சர்மா ஃப்ரீ ஆர்ம்ஸ் யூஸ் பண்ணி ஸோ கொஞ்சம் ப்ரெஷர் எல்லாம் ரிலீவ் ஆயிடுச்சு. அப்புறம் ஃப்ரீயாக கொஞ்சம் ஃப்ரீ ஃப்ளோவில் பேட்டிங் ஆனதுனால ஒரு 50 அடிக்க முடிஞ்சது. சூப்பர். இன்னத்த மேட்ச் இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் நெக்ஸ்ட் இன்னைக்கு சொல்ல முடியாது. ஏன்னா இன்னைக்கு பேட்டிங் பேரடைஸாக இருக்கும் கொல்கத்தா ஈடன் கார்டன்ஸ். ஸோ இது எப்பவுமே ஸோ லைக் கெஸ் பண்ண முடியாத மேட்ச். ஏன்னா வெஸ்ட் இண்டீஸ் ஃபுல் ஆஃப் பேட்ஸ்மென். ஸோ எனிபடி கேன் டேக் தேர் டீம் ஹோம். ஸோ நம்ம ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்கக்கூடாது. ஸோ வி ஹேவ் டு ஸ்டிக் டு அவர் பிளான்ஸ் டு வின் த கேம். ஓகே. ஸோ ஃபாலோ மோர் கிரிக்கெட் வீடியோஸ். தேங்க்யூ. ஃபாலோ தேங்க்யூ. மிஸ் பண்ணிட்டேன்.
ഫോൺ എടുത്തിട്ട് വേണ്ടേ? അയ്യോടാ. ഒരു ബോട്ടിൽ എടുത്തിട്ട് eating. ஓடிட்டாரு, எடுத்துட்டு ஓடிட்டாரு. ஸோ அப்புறம் நம்ம டீம் மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு நம்ம பேட்டிங் ஆடுறதுக்காக பிளான் பண்ணிட்டேன். எப்படி ஆடணும், எப்படி மூவ் பண்ணோம், அப்படியெல்லாம் நல்லா போச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு നമ്മൾ பேட்டிங் சைடிலோட்டு போகிறோம். அப்புறம் நம்ம கேப்டன்ஸ் வந்துட்டு நமக்கு நல்ல எல்லாருக்கும் ஒரு பர்சனலாக பேசிட்டு இருந்தாங்க. Captain, 2 words about the match. Last match பத்தி பேசு. எந்த லாஸ்ட் மேட்ச்? லாஸ்ட் மேட்ச் இந்த மேட்ச் நம்ம மேட்ச் என்ன? லாஸ்ட் மேட்ச் பத்தி. லாஸ்ட் மேட்ச் பாண்டிச்சேரி போன மாதிரி. எங்க மேட்ச்? இங்க தான் கேவலமா தோத்தா, அது லாக்ல போடணும். நம்ம இன்னைக்கு என்ன பண்ணலாம்? இன்னைக்கு நம்ம எப்படி அது சர்வே பண்ணலாம், அதை பத்தி பேசலாம். இன்னைக்கு எங்க யாருமே இல்லையடா. நோ ப்ராப்ளம். பட் நம்ம என்ன பிளான்? போன மேட்ச் வந்து ஒன் சைடா போயிடுச்சு. ஓகே, இந்த மேட்ச் அதை விடக்கூடாது. இந்த மேட்ச் இழுத்து பிடிக்கணும். எல்லா பிளேயர்ஸ் கிட்ட நம்ம மோட்டிவேட் பண்ணிருக்கோம். கண்டிப்பா கேம் வந்து எப்பவுமே ஒன் சைடா போக கூடாது. ஓகே, ஃபைட் பண்ண முடிஞ்ச அளவுக்கு இந்த மேட்ச் அதை பண்ணுவாங்க நம்ம பசங்க, இன்னும் நம்ம நம்புறோம். கண்டிப்பா எல்லார்கிட்டயும் அவங்களோட பொட்டன்ஷியல் எதிர்பார்க்கறோம். சூப்பர். இன்னைக்கு அது கண்டிப்பா வின் பண்ணணும். வின் பண்ண வேண்டிய மேட்ச். அப்பதான் நமக்கு நெக்ஸ்ட் மேட்ச் இருக்கு. ஓகே, அப்படி வின் பண்ணலன்னா நெக்ஸ்ட் மேட்ச் இல்ல. ஓகே, சோ இது டோர் டைம் மேட்ச் கம்பல்சரி நம்ம பசங்க வின் பண்ணுவாங்கன்னு நான் நம்புறேன். கம் ஆன் गाइस, அப்ப நமக்கு பாப்போம் நெக்ஸ்ட் ஸ்டெப். ஓகே, தேங்க் யூ. அவனுங்களே அவுட்டே கொடுக்கல அம்பையரு. அதெல்லாம் இருக்கா? இந்த மனசுனால தான் நீங்கள் வாழ்கிறீங்களே. எப்படி இது வா ஓகே, சூப்பர். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு சின்ன இஷ்யூ ஆயிடுச்சு, அதனால கேப்டன் அதை சால்வ் பண்ணிட்டு. ஓகே கைஸ், ஃபைனலி நம்ம வெளியேறோம். இதை செலிப்ரேட் பண்றோம். தேங்க்யூ. கம் ஆன் கேப்டன், நம்ம நல்லா ஆடினேன். இன்னைக்கு என்ன விஷயம்னா பாத்தீங்கன்னா, நம்ம கிட்ட பிளேயர்ஸ் இல்ல. நம்மளோட பிளேயர்ஸ் லாஸ்ட் டைம்ல வர முடியல. 2 bowlers ஷார்ட் இருந்தாலுமே நம்ம சொல்ல முடியாது. நல்ல டீம், நல்லா விளையாடினாங்க. நம்மளோட முடிஞ்ச பெஸ்ட் போட்டோம். நல்ல கேம் தான் இது. இருந்தாலும் லாஸ் ஆயிருக்கும். கிட்ட வந்தா கம்மி ஸ்கோர்னாலும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணோம். தோத்தாலுமே ஜெயிச்ச ஃபீல் இருக்கு. பரவாயில்ல. அடுத்த டோர்னமெண்ட் ஆமா ஃபைட் பண்ணி என்ன பிளான் நெக்ஸ்ட் சொல்லுங்க. விட்டதை அடுத்த டோர்னமெண்ட்ல பிடிக்கிறோம். கண்டிப்பா. நெக்ஸ்ட் நாளைக்கு மேட்ச் இருக்கு. நாளைக்கு ஒரு 50 ஓவர் ஒயிட் பால் இருக்கு. ஓகே, இங்க தோத்ததை அங்க வெறி தீக்குறோம். அங்க இருக்கிறவனுங்களை ப்ரிப்பரேஷன் அப்படி எந்த பிளேஸ் போடுறாரு இல்ல. முதல்ல டீம் டிஸ்கஷனே நிறைய இருக்கு. இனிமே ரெகுலர் வராதவங்களை தூக்கணும். கமிட்மெண்ட் கொடுத்துட்டு வராதவங்க எல்லாம் இனிமே டீம்ல சேர்க்க கூடாது.
இது வந்து பெரிய அசிங்கமா இருக்கு ஓகே பெஸ்ட் ஓகே ஓகே இன்னைக்கு 2 bowler இருந்தா நம்ம வின் பண்ணிரலாம். உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் இல்ல. கண்டிப்பா பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பத்தி சொல்லுங்க. யாரெல்லாம் எப்படி பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்னு பாத்தீங்கன்னா தினேஷ் நல்ல பேட்டிங் ஆடினா போல. ஃபாசிர் பேட் அண்ட் போல் நல்லா போட்டா போல. அவரு ஒரு நல்ல டீமுக்கு ஒரு செம்ம தூண்னே சொல்லலாம் ஃபாசிரை. தேங்க்யூ தினேஷ் வந்து சொல்லவே வேணாம், பேட் அண்ட் பால் நல்லா போட்டா போல. ஆல்ரவுண்டர் ஆல்ரவுண்டரா இருந்தா போல. ஃபாசிருமே ஆல்ரவுண்டரா இருந்தா போல. அப்சல்யூட்லி நானும் ஒரு நல்ல 2-3 கேட்ச் எடுத்தேன். இந்த கொண்டு இருந்தாலும் சொல்லணும்ல, நல்ல ஃபீல்டிங் பண்ணேன். நல்ல ஃபீல்டிங் Crucial-ஆன timeல 2 catch ഞാൻ சொல்றேன் அதாவது நல்ல நல்ல பேக்ல ஓடிட்டு அப்படியே பிடிச்சிங்க. ஒரு 20 Crucial-ஆன 2 பின்னாடி catch ஓடி பிடிச்சிட்டேன். 30 இருந்து ஆமா. பவுண்டரி லைன்ல பின்னாடி ஓடி பிடிச்சிட்டேன். நல்ல கேட்ச் நான் தான் சொல்லணும், ஏன்னா உங்க கேட்ச் அது. ஓகே அது வந்துட்டு நோ வேர்ட்ஸ். ஓகே மார்வலஸ். வேற என்ன சொல்லுங்க நெக்ஸ்ட் டீம் பத்திட்டு. டீமை பத்தி என்ன சொல்றது வேற. ஓகே நெக்ஸ்ட் மேட்ச் நம்ம நாளைக்கு ஜெயிக்கிறோம், தட்டுறோம், தூக்குறோம், தூக்கி எடுக்கிறோம். அவ்வளவுதான் வெறித்தனமா. See you guys. Bye bye. We'll meet. Thank you. Hello guys. Finally match result ஆயிடுச்சு. So match loss. அண்ட் கொஞ்சம் அன்எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் பிளேயர்ஸ் கொஞ்சம் போல் போட்டு கொஞ்சம் ஆயிடுச்சு. கொஞ்சம் பிளேயர்ஸ் கம்மியாகிடுச்சு. ஸோ மேட்ச்சு தோத்துட்டேன். ஃபீல் இருக்கு, பட் வில் கம் பேக். ஓகே தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நீங்கள் எத்தனை பேர் இது பார்க்குறேன்னு தெரியாது. பார்க்குற எல்லாருக்கும் நன்றி. ஓகே தேங்க்யூ. ஸோ கைஸ் மத்தியானம் வந்தது. ஸோ மேட்ச் முடிச்சு இப்போ இப்படி தான் இருக்குது. ஸோ தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.